அரங்கத்தில் குழுமி இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த மாலை வணக்கங்கள். கலைகளின் அரசியான சரஸ்வதி தேவியின் பெயரை கொண்டு கலைவாணி என்ற எங்கள் குழு ஏப்ரல் மாதம் 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எங்கள் குழுவினை செம்மையுடன் வழிநடத்தி செல்லும் திருமதி உமா நரேஷ் அவர்களின் சார்பாகவும் மற்ற உறுப்பினர்களின் சார்பாகவும் இங்கு அமைந்திருக்கும் சபையோர் அனைவரையும் வருக வருக என்று ராமாயண பாடல்களை வழங்கினோம். எங்கள் குழுவின் 3வது தயாரிப்பான சரணம் சரணம் சரவண பவா என்ற சரணம் சரணம் சரவண பவா மார்ச் திங்கள் 2024ஆம் ஆண்டு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அருமையான முருகப்பெருமானின் பாடல்களை இசைத்து அத்துடன் செந்தன் பிள்ளைத்தமிழ் என்ற செய்யுள் நூலில் உள்ள சில பாடல்களை திருமதி உமா நரேஷ் அவர்கள் இசையமைத்து பாடி மகிழ்ந்தோம். பக்தி ரசம் தழுவிய ஜெயஹரி விட்டலர் என்ற 4வது தயாரிப்பு பண்டரிபுரத்தில் வசீகர புன்முருடன் நின்று அருள் பாலிக்கும் பண்டரிநாதனை பற்றி அபல் பாடல்களாக அமைந்து அனைவரின் உள்ளங்களையும் பக்தியில் ஆழ்த்தியது. இந்த தயாரிப்பில் அபம் பாடல்களில் பொதிந்துள்ள தத்துவங்களையும் நவவித பக்தி ரசங்களையும் பாடி பரவசித்தோம். இன்று இந்த 5வது தயாரிப்பினை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் தலைப்பு உங்கள் ஆவலை தூண்டுவதாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் பாரதி ஒரு பல்கலைக்கழகம் என்ற தலைப்பில் நமது தேசத்தின் மகாகவி பாரதியார் அவர்களின் பாடல்களை இசைக்க இருக்கின்றோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, சிந்தனையாளர், சீர்திருத்தவாதி, தேசபக்தர், பெண்மையின் குரல், ஆன்மீக பார்வையாளர், இவ்வளவு பரிமாணங்கள் கொண்ட ஒரு பெரும் உலகம். இந்த தயாரிப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள 9 பாடல்களில் 8 பாடல்களை இசையமைத்து பாரதியின் வரிகளோடு ஏனைய புலவர்களின் வரிகளையும் ஒப்பிட்டு நோக்கி ஒரு சிறிய ஆய்வு போன்று செய்து எங்கள் குழுவிற்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுத்த திருமதி உமா நரேஷ் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூற ஆசைப்படுகிறோம். எங்கள் குழுவின் பெயருக்கு ஏற்ப திருமதி உமா நரேஷ் அவர்கள் பல கலைகள் கற்றுத் தேர்ந்த ஒரு கலைவாணிதான். திருமதி உமா நரேஷ் அவர்கள் இசையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். பரதத்திலும் தேர்ந்தவர், மிருதங்கம் வீணை வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றவர் என்பதெல்லாம் தெரிந்ததே. இனி ஒரு புதிய செய்தி. கடந்த ஆண்டு சம்ஸ்கிருத மொழியில் முதுகலை பட்டத்தில் உயர்தர சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். அதாவது she has passed MA Sanskrit with distinction as a senior citizen. இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவர் இதனால் பெருமையோ கர்வமோ கொள்வதில்லை. இந்த தன்னடக்கம் நான் எப்பொழுதும் அவரிடம் உயர்ந்து பார்க்கும் ஓர் சிறந்த நற்பண்பு. பொறுமையாக எங்களுடைய உள்வாங்கும் திறனுக்கு ஏற்ப இறங்கி வந்து பாடல்களை இசையமைத்து கற்றுக் கொடுக்கிறார். கலைவாணி வகுப்பில் நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது நகைச்சுவையாகவே திருத்திக் கொடுப்பார். இன்று நாங்கள் எல்லோரும் ஒருமித்து பாடுகிறோம் என்றால் அதன் சிறப்பு திருமதி உமா நரேஷ் அவர்களையே சாரும். புகழும் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியின் பன்னோக்கு பார்வை புலப்பட பார்த்திராத படைப்பு பல பகர உள்ளோம். பாரதி ஒரு பல்கலைக்கழகம் எனும் தலைப்பில் பாடல்களை பன்னேற்றி பாடி பரவசமடைவோமா? வாருங்கள். இந்த நிகழ்ச்சியை 1:15 20 நிமிடங்கள் உள்ளே முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். பாரதியாரின் புகழை பேசிக்கொண்டே போகலாம். இருப்பினும் இந்த மணித்துளிக்குள் நாங்கள் இதனை முயற்சி செய்து முடிக்கிறோம். நாம் பள்ளி மாணவியராக இருக்கும் பொழுது மகாகவி பாரதியாரின் வரிகளை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பார்த்திருப்போம். அந்த வட்டத்தை சற்றே விரிவுபடுத்தி பார்க்க முயன்ற போது பாரதி பல கோணங்களில் என்ற எனது எண்ணம் பாரதி ஒரு பல்கலைக்கழகம் என்று வந்து நின்றது.
இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைய இசை நிகழ்ச்சியை வடிவமைத்து வழங்குவதில் எங்கள் குழு பெருமிதம் அடைகிறது. நிகழ்ச்சியின் முடிவில் மகாகவி பாரதி ஒரு பல்கலைக்கழகம்தான் என அனைவரும் போற்றுவீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எடுத்துள்ள 9 பாடல்களில் 23 ராகங்கள் அமைந்துள்ளன. அனைத்து ராகங்களையும் அழகாக கற்று அருமையாக பாட உள்ள எங்கள் குழுவிற்கு உங்களது உற்சாகம் மிகவும் முக்கியம். இந்த இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாரதியாரின் விநாயகர் நான்மணி மாலை என்ற தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த தொகுப்பில் பாரதியார் வெண்பா, கலித்துறை, விருத்தம் மற்றும் அகவல் என்ற முறையில் அந்தாதி அமைப்பில் பாடல்களை எழுதியுள்ளார். பாட இருக்கும் இந்த பாடலின் ஸ்வர அமைப்பும் அந்தாதி முறையிலேயே எழுதியுள்ளேன் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பாடப்படும் அனைத்து பாடல்களின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் அனைவரும் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு அழகாக அவர் எழுதினார். முதல் பாடலின் தலைப்பு பாரதியும் பக்தியும். இதில் அமைந்துள்ள ராகங்கள் நாட்டை, வலஜி, ரீதி கௌளை மற்றும் அமிர்தவர்ஷினி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாய்மானவ சுவாமியின் அடிகள். அடுத்து பாரதியின் வரிகள்.
அடுத்து நாங்கள் எடுத்துள்ள தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த பாடலை நான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமடைந்தேன். வரிகளை கேட்டால் உங்களுக்கும் அது தோன்றும். பாரதியும் காற்று மாசுபாடும். 100 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்பொழுதே அவர் இதை பற்றி நினைத்துள்ளார். மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலில் வரும் ராகங்கள் கானடா, சுத்த சாவேரி, சுபபந்தூராளி, பிருந்தாவன சாரங்கா. இந்த ராகங்களை பற்றி ஒரே ஒரு குறிப்பு. இந்த சுபபந்தூராளி ராகம் என்பது சற்றே அதில் வரும் ஸ்வரங்கள் மனதிற்கு சோகத்தை கொடுக்குமாறு வரக்கூடிய ஒரு ஸ்வரம் உள்ள ராகம். ஆமோதித்து விட்டார். அந்த ஸ்வரங்களை பாடும்போது நமது உள்ளத்தில் ஒரு சோகம் எழும். இந்த காற்று மாசுபாடை பற்றி அவர் பேசிய வரிகளில் அந்த ராகத்தை அமைக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து அமைத்துள்ளேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் திருவள்ளுவரின் திருக்குறள் கூறுவதை பார்ப்போம். பெருந்தன்மை உடையவனின் செல்வம் வறுமையை போக்குகின்றது. ஒரு மரம் தன் உறுப்புகள் அனைத்தையும் நோய்க்கு மருந்தாக தந்து மருந்தாகி தப்பா மரம் என்று எழுதியுள்ளார். நோய்க்கு மருந்தாக தந்து பிடி தீர்க்கின்றது. இந்த திருக்குறளையும் பாரதியின் வரிகளையும் சற்றே இணைத்து நோக்கினேன். அவ்வாறு இணைக்கும் பொழுது இவ்வுலகம் முழுவதிலும் காற்று உலவிக் கொண்டிருக்கிறது. காற்று இல்லாத இடம் இல்லை என்று நமக்கு தெரியும். நோய்க்கு மருந்தாக பயன்படும் மரங்களை காற்று உரசி கொண்டு வருகிறது. எனவே காற்றை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை திருக்குறளுக்கு பின் பார்க்கலாம். முதலில் வருவது திருக்குறள். மருந்தாகி 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 தப்பா மரத்தற்றார் செல்வம் பெருந்தகையான் கண்படின் செல்வம் பெருந்தகையான் கண்படின் செல்வம் பெருந்தகையான் கண்படின். குறள் எண் 217. இப்பொழுது இந்த மரங்களை வருடிக்கொண்டு வரும் காற்றின் பெருமை, காற்றின் முக்கியத்துவம், பாதுகாக்க வேண்டியதின் முக்கியத்துவம் அனைத்தையும் பாரதியின் வரிகளில் நாம் பார்க்கலாம். இந்த வரிகளை நாம் பாடும் பொழுது அவருடைய வார்த்தைகளை அப்படியே மனதில் ஓட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இன்னும் இனிமையாக இருக்கும் பாரதியின் வரிகள். மழைக்காலம் மாலை நேரம் இந்த காற்று வருகிறது. மழைக்காலம் மாலை நேரம் இந்த காற்று வருகிறது. நோயாளி உடம்பு
அதற்கு அஞ்சி வாழ்வதுண்டோ? காற்று
பாரதியின் வரிகளை படிக்கும்போது நமது மனதை தொடுகின்றன. அடுத்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு பாரதியும் தத்துவமும். இந்த பாடலை நான் ஒரே ராகத்தில் அமைத்துள்ளேன். ராக மாளிகையாக எழுதவில்லை, அமைக்கவில்லை. ஏனென்றால் பாரதி இதில் கூறும் தத்துவம் மட்டும் வெளிப்பட வேண்டும். அதனால் இசை கூறினை சற்றே குறைத்து ஒரே ராகத்தில் அமைத்துள்ளேன் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமூலர் திருமந்திரம் 8ஆம் தந்திரம் 2639வது பாடல். இறைவன் அனைத்திலும் இரண்டர கலந்துள்ளான் என்பதனை எடுத்து கூறும் பாடல். ஒரு பாடல், பல பாடல்கள் உள்ளன. அந்த பாடலின் பொருள், காற்றினை உணர முடிவது போல, கரும்பில் பொருந்திய இனிமை போல், பாலுள் மறைந்துள்ள நெய் போன்றும், இனிய பழத்துள் பொருந்திய சாறு போன்றும், மலருள் பொருந்திய நறுமணமும் போல் எம் தலைவன் இறைவன் ஜீவனுடன் கலந்து இருக்கிறான். அவனே யாவற்றிலும் விளங்குகின்றான் என்ற பொருளை குறிக்கும் பாடல். காலினில் ஊறும் காற்றில் உள்ள ஸ்பரிசம். காலினில் ஊறும் கரும்பினில் கட்டியும் பாலினுள் நெய்யும் பாலினுள் நெய்யும் இரதம் என்பது ரசத்தை குறிப்பிடுகிறது. பழத்துள் இரதமும் கோவிலுள் நாற்றமும் கோவிலுள் நாற்றமும் போலும் என்கிறே எம்மிரை காவலன் எம்மிரை காவலன் எங்கும் கலந்து நின்றானே எங்கும் கலந்து நின்றானே எங்கும் கலந்து நின்றானே கலந்து நின்றானே. இது போன்ற பாரதியின் கருத்துள்ள பாடல். இந்த பாடலில் தான் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அந்த தான் என்ற வார்த்தையை அவர் ஆத்மா என்று குறிப்பிடுகிறார். இது ஒரு உரையிலிருந்து நாம் எடுத்தேன். இவ்வுலகம் ஒன்று இவ்வுலகம் ஒன்று இவ்வுலகம் ஒன்று இவ்வுலகம் ஒன்று இவ்வுலகம்
உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் இது போன்று அனுபவித்து கற்றுக்கொண்டோம். பாரதியை ஒப்பிடுவதற்கு எல்லையே இல்லாமல் இருக்கின்றது. இருப்பினும் ஒரு மணி துளியில் எவ்வளவு முடியுமோ அதை நாங்கள் கொடுக்கின்றோம். பாரதியும் சிலப்பதிகாரம். இந்த பாடல் ராகமாலிகையில் அமைந்துள்ளது. வரும் ராகங்கள் வசந்தா, ஆரபி, ஆவேரி மற்றும் ஆவோகி. சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தில் உள்ள ஊர்கான் காதை பாடலின் தொடக்க வரிகள் பின்னே வருகின்றன. அந்த பாடலின் பொருள் வைகரை பொழுதில் மதுரையின் புறஞ்சேரியில் இருந்த சோலை, நீர் நிலைகள், கதிர் வளைந்த வயல்கள் ஆகியவற்றில் பறவைகள் கூச்சலிட, தாமரை மலர்கள் மலர, கதிரவன் தோன்றி பாண்டியனின் உயரிய கூடல் நகர் தூயில் எழுந்தது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலின் பொருள் பாடல் பின்வருமாறு. புறஞ்சிறை பொழிலும் பிறங்கு நீர் பண்ணையும் இறங்கு கதிர்கழனியும் புல் எழுந்தார்வர் புலரி வைகரை பொய்கை தாமரை மலர் பொதியவிழ்த்த உலகு தொழு மண்டிலம். இந்த வார்த்தையில் உலகு தொழு மண்டிலம், மண்டிலம் என்பது ஞாயிறு, சூரியனை குறிக்கிறது. உலகம் முழுவதும் ஞாயிறை போற்றுகின்றனர், தொழுகின்றனர். அதே போன்று பாரதியின் வரி பின்னால் வருகிறது. 1000 தரம் அஞ்சலி செய்வேன் என்று அவர் எழுதியுள்ளார். உலகு தொழு மண்டிலம் வேண்டு தலை பணிப்ப ஏந்து வாழ் செழியன் ஓங்கு உயர் கூடல் ஓர் துயில் எடுப்ப ஓங்கு உயர் கூடல் ஓர் துயில் எடுப்ப ஞாயிறு பற்றிய பாரதியின் வரிகள் வருகின்றன. மகத மக கமத மகரிசா மகத மக கமத மகரிசா சகம கமத மதனி தரிசா சகம கமத மதனி தரிசா கமத மதனிசா சானித மகரிசா கமதனிசா 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 கடலின் மீது கவிதை வீசி கடலின் மீது
முடிந்த அளவு அழகான தமிழில் பேச வேண்டும் என்று நான் பலமுறை பயிற்சி செய்து மேடை மேல் அமர்ந்தேன். அடுத்த தலைப்பு பாரதியும் இயற்கை. இந்த பாடலில் வரும் ராகங்கள் மாண்டு, மோகனம் மற்றும் வெஹாக். இந்த பாடலுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதையை சற்றே பார்ப்போம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட புரட்சி கவி எனப்படும் கவிதை நூலில் அமைந்த பாடல் இது. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. கோலம் முழுதும் காட்டிவிட்டான், கோலம் முழுதும் காட்டிவிட்டான். காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ, காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ. இதற்கு பாரதியின் வரிகள்: சொல்லையும் கள்ளையும் நெஞ்சையும் சேர்ந்திங்கு வெண்ணிலாவே நின்றன் சோதி மயக்கும் வகை எதுதான் என் சொல் வெண்ணிலாவே. பாட இருக்கின்றோம். வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ. பாரதிதாசன் எல்லையில்லாததோர் வானக்கடலிடை, அதாவது இவர் வானத்தை சோலை என்று வர்ணிக்கின்றார், இவர் எல்லை இல்லாததோர் வானக்கடல் என்று கூறுகின்றார் பாரதியார். அவர் சோலை, இவர் கடல். இருவரையும் ஒப்பிட்டு நோக்குகின்றோம். நீதான் சொக்க வெள்ளிப்பால் குடமோ, வெள்ளிப்பால் குடமோ. பால்குடம் என்று பாரதிதாசன் கூறுகின்றார். தேசு மிகுந்த வெண் தாமரை, ஒளி பொருந்திய வெள்ளை தாமரை மலரை குறிக்கின்றார் பாரதியார். அது பாடலில் வரும். அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூடி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, ஒளிப்பிழம்போ. இது பாரதிதாசனின் வரிகள். இப்படியாக கவிஞர்களின் கற்பனை திறன் கடல் புரண்டு ஓடுகின்றது.
எனது குழுவின் முழு ஒத்துழைப்பு பல இடங்களில் எனக்கு உண்டு. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லி மாடாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். பாரதியும் அன்புள்ளமும் என்ற தலைப்பு எடுத்துள்ளோம். ராகங்கள் வருவது பாகேஸ்ரீ, ஹம்சானந்தி, ஹமீர் கல்யாணி மற்றும் அட்டானா. இறைவன் உயிர்களை அழிக்க நினைப்பதே கிடையாது, வாழ்விக்கவே விரும்புகின்றான்.
கம்பன் காட்டும் ராமன் பகைவனுக்கும் மன்னிப்பு வழங்குகின்றான் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த கம்பனின் வரிகளில் நல்கினன் என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. இராவணனுக்கு அருள் புரிந்து விடுத்தான் இராமன் என்று அதில் நாம் அர்த்தம் கொள்வோம். ஆளையா உனக்கு அமைந்த மாருதம் அறைந்த புலை ஆயின கண்டனை, உன்னிடம் உள்ள போர்ப்படை அனைத்தும் சிதைந்தன, இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கினன் நாகை இளங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல் என்று கூறுகின்றார் கம்பன். ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் மறைந்த பூளையாயின கண்டனை, அமைந்தன மாருதம் மறைந்த பூளையாயின கண்டனை. உழைப்பு சிதறிவிட்டது, அது போன்று இன்று போய் இன்று போய் இன்று போய் போர்க்கு நாளை வா, இன்று போய் போர்க்கு நாளை வா நல்கினன் நாக இளங்கமுகின் வாடை தாவுரு கோசல நாடுடை பாரதியின் அன்புள்ளம் என்ன கூறுகின்றது என்பதை பாட்டின் மூலம் கேட்போம். பகைவனு கருள்வாய் நெஞ்சே, பகைவனு கருள்வாய், பகைவனு கருள்வாய் நெஞ்சே, பகைவனு கருள்வாய், பகைவனு கருள்வாய் நெஞ்சே, பகைவனு கருள்வாய், பகைவனு கருள்வாய் நெஞ்சே, பகைவனு கருள்வாய்.
சாந்தியும் பொறுமையும். செஞ்சுருட்டி ராகம். பொறை என்பது தமிழில் பல பொருளை கொண்ட ஒரு வார்த்தை. பொறை என்பது பாரம் அல்லது சுமை, பொறுமை, மலை, அடக்கம் போன்ற பல பொருள்களை குறிக்கும் ஒரு சொல். இது எல்லா மொழிகளிலும் உண்டு. இதன் பொருள் சூழலை பொறுத்து மாறுபடும். பொறையன் என்று கூறினால், பொறை என்ற சொல்லிலிருந்து வந்த இந்த பெயர் குடிமக்களின் பாரத்தை தாங்குபவன் என்ற பொருளை குறிக்க பயன்படுகின்றது. பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் எழுதியுள்ளார். அனைவருக்கும் தெரிந்திருக்கும், தெரிந்த ஒன்றுதான். அதில் உள்ள ஒரு குறள், ஒரே ஒரு குறள் நான் எடுத்துள்ளேன். அறிவில்லாதவர்கள் செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்வதே வலிமைகளும் எல்லாம் தலை சிறந்த வலிமையாகும் என்று கூறுகின்றார். இன்மையுள் இன்மை விருந்தொரார், வன்மையுள் வன்மை மடவார் பொறை, வன்மையுள் வன்மை மடவார் பொறை, இன்மையுள் இன்மை விருந்தொரார், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. பொறுமை பற்றி பாரதியின் வரிகளை பார்ப்போம். திருத்தணிகை மலை மேலே குமாரதேவன் திருக்கொலுவி திருக்கும் அறப்பொருளை தேடி, திருக்கொலுவி திருக்கும் அதன் பொருளை தேடி, திருத்தணிகை மலை மேலே குமாரதேவன் திருக்கொலுவி திருக்கும் அதன் பொருளை தேடி, திருக்கொலுவி திருக்கும்
அடுத்த தலைப்பு பாரதியும் வீரமும். இந்த பாடலுக்கு பிறகு ஒரு பாடல் உள்ளது. நடுவில் சிலரது உரை இருக்கிறது. அனைவரும் அமர்ந்து செல்ல வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாரதியின் பாடலுக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல். இருப்பினும் இந்த பாடலுக்கு ஒப்பாக ஒரு உதாரணம். The Charge of the Light Brigade என்பது 1854ஆம் ஆண்டு லார்ட் டெனிசன் அவர்களால் கிரைமியன் போரின் போது பலக்லாவா போர், அந்த போரில் குதிரைப்படை தாக்குதல் பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை கவிதை. இந்த போரில் 600 போர் வீரர்கள் ஒரு பெரும் படையை எதிர்நோக்கி செல்லும் வீரத்தினை டெனிசன் அவர்கள் கவிதை விளக்குகின்றது. அனைவரும் திரும்ப வாய்ப்பே இல்லை. அவர்களின் வீரத்தை உலகமே வியந்தது. இந்த டெனிசன் அவர்களின் வரிகளுக்கு பின்னணி இசையாக நான் எடுத்துள்ள இசையை பற்றி ஒரு குறிப்பு. தி ஓவர்ச்சர் என்ற அந்த பாடல், பின்னணி இசையின் பாடலின் பெயர் புகழ்பெற்ற ரஷ்ய இசை அமைப்பாளர் சைக்கோவ்ஸ்கி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட பின்னணி இசை. இந்த படைப்பு, இந்த பின்னணி இசையை பற்றி கூறுகிறேன். இந்த படைப்பு 1812ஆம் ஆண்டு ரஷ்யா மீது பிரெஞ்சு படையெடுப்பிற்கு எதிராக ரஷ்யாவின் வெற்றியை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதாக அமைந்த அந்த பின்னணி இசை. அதனை நான் லார்ட் டெனிசன் அவர்களின் வரிகளுக்கு பொருத்தி இந்த பாடலை உங்களுக்கு வழங்குகின்றேன். Hurriedly onward, all in the valley of death, rode the 600. Forward, the Light Brigade, charge for the guns, he said. Charge for the guns, he said. Into the valley of death, rode the 600. Flashed all their sabers there, flashed as they turned in air. Sabering the gunners there, charging an army, while all the world wondered. Plunged in the battery smoke, right through the line they broke. Cossack and Russian, reeled from the saber stroke, shattered and sundered. Then they rode back, but not the 600. When can their glory fade? Oh, the wild charge they made, all the world wondered. Honor the charge they made, honor the Light Brigade, honor the Light Brigade. Noble 600, noble 600. இந்த கவிதையில் வந்த குரல் என்னுடைய குரல். என்னுடைய குரலில் நான் அதனை கூறி சுத்தியை மாற்றி கொடுத்துள்ளேன். இந்த கவிதையை ஏன் ஒப்பிட்டு நோக்கினோம் என்றால், மகாகவி பாரதியார் மேற்கத்திய கலைஞர்களின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டார் என்று சில புத்தகங்களில் நாம் படிக்கின்றோம். அதற்காக டெனிசன் அவர்களுடைய கவிதையையும் வரும் பாரதியாரின் பாடலையும் ஒப்பு நோக்கி நாம் ரசிக்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை
இந்த பாடலில் ஒரு செய்தி. இந்த பாடலை பாரதியார் அவர்கள் எழுதும்போது அவர்கள் பயன்படுத்தியுள்ள சொற்கள் அச்சமில்லை, இச்சகத்துளோ, ஜா தமிழில் இல்லை, இச்சகத்துளோரெல்லாம் துச்சமாக எண்ணி உச்சி மீது வானிட்டு, எல்லாம் இச்சு இச்சு இச்சு. இந்த அனைத்து சொற்களும் வல்லின எழுத்துக்கள். இந்த பாடலை நான் இவ்வாறு யோசித்தேன். நான் எழுதியிருக்கும் வார்த்தைகளை பாருங்கள். அதில் வீரம் இல்லை. அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம், துஞ்ச வேண்டாம் துஞ்ச வேண்டாம், பகைவனிடம் கெஞ்ச வேண்டாம் கெஞ்ச வேண்டாம் என்று மெல்லின எழுத்துக்களை பயன்படுத்தி பார்த்தேன். நான் மனையில் உட்கார்ந்து கொண்டு எவ்வாறு உள்ளது? வீரமே இல்லை. அச்சம், துச்சம், உச்சி அனைத்தும் வல்லின வார்த்தைகள். அவர் புலமை. மகாகவி பாரதியின் கவிதைகளை கண்களால் பார்த்து மனதார படித்து பொருட்களை நுகர்ந்து நாம் அனைவரும் பரவசமடையலாம். இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாக இருந்த சிலரை பற்றிய வார்த்தைகள். எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நமது சகோதரி மீனு ரவி அவர்களுக்கு எங்களது எல்லா வகுப்புகளையும் ஒளிப்பதிவு செய்து உதவியும் ஊக்கமும் அளிப்பதில் முதன்மையாக விளங்குபவர் அவர். நான் கூறவே இல்லை, பலத்த கரகோஷம் வந்துவிட்டது. நன்றி. கலைவாணி குழுவின் அனைத்து இசை நிகழ்ச்சிகளும் பெரும் வரவேற்பை பெற்றதற்கு முக்கியமான காரணமாக விளங்கியவர்கள், பக்கபலமாக எங்களுடனேயே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள், இங்கு அமர்ந்திருக்கும் மூத்த பக்கவாத்திய கலைஞர்களான திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் திரு குருவாயூரப்பன் இருவரும் எங்களுடன் மேடையில் அமர்ந்து எங்களது பாடல்களை பல மடங்கு மெருகேற்றி உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியினை இனிமையாக வழங்குவதில் அவர்கள் பங்கு பெருமளவு என்று கூறி அவர்களுக்கு எங்களது நன்றியையும் தெரிவித்து எங்கள் குழுவின் சார்பாக மரியாதை செலுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். திருமதி ஹேமலதா அம்மையார் அவர்களை அழைக்கின்றேன். பக்கவாத்திய கலைஞரான திரு ராதாகிருஷ்ணன் அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம். அடுத்து திருமதி காமாட்சி சங்கர்ராமன் அம்மையார் அவர்களை அழைக்கின்றேன். வயலின் கலைஞர் திரு குருவாயூரப்பன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த. மேடை மேல் வீற்றிருக்கும் கலைஞர்கள், தயவு செய்து அனைவரும் கவனிக்க. மேடையில் மேல் வீற்றிருக்கும் கலைஞர்கள் இடமிருந்து திருமதி ஷியாமளா சுப்பிரமணியம் அவர்கள், திருமதி உஷா ராஜன், திருமதி உஷா நகராஜன், திருமதி நீலா ஜெயராமன், திருமதி பிரபா சுந்தரம், திருமதி எஸ் விஜயலட்சுமி, திருமதி ராஜம் சிவநாராயணன், திருமதி ரங்கநாயகி, திருமதி ஸ்ரீரஞ்சனி தாஸ், திருமதி விசாலம் வெங்கடேசன். பின் வரிசையில் இடமிருந்து திருமதி பவானி பிரபாகரன், திருமதி கே நீலா, திருமதி ஹேமலதா வரதன், திருமதி பிரேமா பதஞ்சலி, திருமதி கமலா நாகராஜன், திருமதி நாராயணி ராமன், திருமதி பத்மாவதி வெங்கடராமன், திருமதி காமாட்சி சங்கரராமன், திருமதி கமலா வெங்கட்ரமணி, திருமதி கல்பகம் ராதாகிருஷ்ணன்,
திருமதி ராஜலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி ராதா கோபால், திருமதி ராதா ராமகிருஷ்ணன், திருமதி காஞ்சனா கோபாலகிருஷ்ணா, கீழ் அமர்ந்திருக்கும் கலைஞர்கள் திருமதி கீதா சிவராமன், திருமதி ஜெயகோமதி கண்ணன், திருமதி ரமா வெங்கடசுப்பன், திருமதி நாகலட்சுமி வெங்கடாச்சலம், அனைவரும் மிக கடினமான உழைப்பை செய்து இந்த மேடை மேல் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். பாரதியின் பாடல்கள் அடங்கிய நிகழ்ச்சியை வழங்க என்னை ஊக்குவித்தவர் ஒருவர், திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு 4 நிமிடம் பேசுவார். நான் அவர்களை மிகவும் நெருக்கடி கொடுத்து பேச வைக்கிறேன். அதற்கு பிறகு நம்ம ரெசிடென்ஸ்ல அமர்ந்திருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1 நிமிடத்துக்கு உள்ளது. குறைக்க முடியவில்லை. எல்லோருக்கும் நமஸ்காரம். சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்ததுன்னு சொல்வார்கள். இன்னைக்கு பாரதியார் பாடல் சர்க்கரை பந்தல், தேன்மழை பொழிந்தது நம்முடைய கலைவாணி குழுவினர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கலைவாணி குழு ஒரு வருஷத்தில் ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு வருஷம் அதுக்கு முயற்சி எடுத்துருப்பாங்க. ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அந்த அவுட்புட். ஸோ இந்த தடவை அவங்க ஏமாத்தலை, அதே மாதிரி ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு தடவை நான் உமா நரேஷ் மேடம் பேசிட்டு இருக்கிறபோது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பாரதியார் பாட்டை வச்சு பண்ணுவோனே அப்படின்னு. அவங்க சொன்னால் இப்போ நான் அபங்கு பண்ண போகிறேன், அடுத்த ப்ரோக்ராம் அபங்கு, அதுக்கப்புறம் நான் இதை பற்றி திங்க் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக அபங்கு முடிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட இப்போ பாரதியார் பாடல் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்குள்ளே நான் இதுக்கு யூஎஸ் போக வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் வந்தது. பிப்ரவரி 22ஆம் தேதி ஹைதராபாத்துக்கு போயிட்டு மார்ச் 11ஆம் தேதி யூஎஸ் போகிறதாக ப்ரோக்ராம். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிப்ரவரி 22க்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த வாரத்துக்கு 4 மாதம் ஆகும். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு 19th பிப்ரவரின்னு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு முடியல, பிகாஸ் இதில் பல விதமான அசௌகரியங்கள் இருந்தது, எல்லாருக்கும் அந்த டைம் ஒத்து வராது. அதனால 19th பிப்ரவரிக்கு பதிலாக 13th மார்ச் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ என்னுடைய ப்ரோக்ராமை தள்ளி போட்டுட்டேன். 11th மார்ச்சுக்கு பதிலாக 25th மார்ச் நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு பதிலாக கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி வச்சுருந்தேன். அது எவ்வளோ நல்ல முடிவுன்னு இப்போ தெரிஞ்சு இன்னைக்கு அபாரமான ஒரு நிகழ்ச்சி எனக்கு கேட்டோம். ரொம்ப எனக்கு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் இதே மேடையில் ராதா ராமகிருஷ்ணன் மேடம் அவங்களுக்கு இசை குயில் அப்படிங்கிற பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் இவங்க பிரேமா பதஞ்சலி மேடம் இசை தென்றல் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க. 2மே ரொம்ப பொருத்தமான பட்டங்கள் தான். நான் இன்னைக்கு இசை அரசி அப்படிங்கிற பட்டம் நான் முதலே கூப்பிட்டாச்சு. அவங்களுக்கு தெரியும் இசை அரசின்னு கூப்பிடுவேன். இன்னைக்கு பப்ளிக்காக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், நம்ம நாடாங்காலியுடைய இசை அரசி. அப்புறம் இப்போ behind every man there is a successful woman. Behind every successful man there is a woman அப்படிங்கிறது இங்கே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இங்கே behind this successful woman there is my friend நரேஷ். அவர் பேர் பின்னாடி இருக்கார், அவருக்கு பின்னாடி இருக்கார். உங்களே தெரியாத மாதிரி ஓரம் உட்காந்துருக்கார். முழுக்க அவர் தான் எல்லாத்துக்கும்
உங்களுக்கு 100% எனக்கு ஒரு காரணம். அது மாதிரி எல்லாருடைய ஹஸ்பண்ட்ஸ் கூட சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் வந்து இங்கே இந்த மாதிரி பாட முடியாது. ஸோ நரேஷுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற கலைவாணி சத்தனுடைய ஹஸ்பண்டுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இது பண்ணாங்க. ஒரே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பெரிய சதி நடந்தது, அது வந்து இப்போ இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 6ல் ஒரு சதி நடக்கிறதுனால எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு இந்த ஸ்லீப்பர் சென்ஸ் இருக்குது அந்த எல்லாத்துலையும். அது எப்படின்னா, எப்படியாவது உமாநரேஷா அங்கே காத்திரி போயிடணும் அப்படின்னு ஒரு பெரிய சதி நடந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, எப்படியா நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்களே தடுத்துட்டீங்க. கையாட்டி இது பண்ணி பயங்கரமாக உற்சாகப்படுத்தி. ஏன்னா ஒரு கலைஞருக்கு முக்கியமாக வேண்டியது வந்து பணம் காசுங்க, கைதட்டல் தான். அதை வந்து அவர்களும் நீங்கள் குறிச்சிங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயம். நான் இன்னைக்கு சொன்னது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரொம்ப அழகாக பாடின அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி. நான் இதை பற்றி கேட்டு அனுபவிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இல்லைன்னா அவரே கோவப்படுவாங்க. ராத்திரி நான் சாப்பிடணுமா ஒரே திட்டு உடையணும். நன்றி திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அடுத்தது பாரதியின் பாடல்களில் பேரார்வம் கொண்ட திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அழகான வார்த்தைகள் கூற மேடைக்கு அழைக்கின்றேன். மேடம் சொல்லலை, ஆனால் பேசுறதே சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க சார், ஒரு 4 நிமிஷம் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. தேவையா ஒரு நிமிஷம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பேசுறதுக்கு 1 நிமிஷம் எவ்வளோ நிற்கிறதுக்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்பேற்பட்ட பிரமாதமான ஒரு ப்ரோக்ராம் இது. அசோகவனத்தில் வந்து அனுமான இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விட்டு கட்டி போட்டுறோம். பிரம்மாவே வரம் கொடுத்துருக்காரு ஆஞ்சநேயருக்கு, நீ இந்த பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட மாட்டே, எப்போனாலும் விடுவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வருதான்னு நினைக்கிறது கூட அபச்சாரம்னு தெரிஞ்ச அனுமான் ஒன்றும் பண்ணாமல் கட்டுப்பட்டு இருக்கார். கூட இருக்கிற இந்த ராட்சசாலாம் ரொம்ப சந்தோஷம். இந்த வானரம் நம்ம எல்லாரையும் துவம்சம் பண்ண போகிறதுன்னு பயந்துட்டு இருக்காச்சு. இளவரசர் நல்ல வேலையாக வந்து கட்டி போட்டுட்டார். அப்படிங்கிற அதீத உற்சாகத்தில் கந்தல், மரப்பட்டை, நார், அப்புறம் சணல் கயிறு இதெல்லாம் மேலே அந்த பிரம்மாஸ்திரத்து மேலேயே வச்சு கட்டுறாங்க. பிரம்மாஸ்திரத்தினுடைய சாங்டிட்டி, அந்த புனிதத்துவம் போயிடுறது. எந்த மனசஞ்சமும் இல்லாமல் அந்த மாதிரி வெளியில் வந்துடுறார். அன்னைக்கு வந்து அந்த தீயவர்கள் நல்லவரை வந்து ஒரு பிரம்மாஸ்திரத்தால் கட்டி போட்டாங்க. இன்னைக்கு நல்லவர்களை இன்னொரு பிரம்மாஸ்திரத்தால் கட்டி போட்டிருக்காங்க. அது நாத பிரம்மாஸ்திரம். ஸோ அந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டி போட்டிருக்கிறச்சே நம்ம எல்லாரும் ஆனந்தமாக இருக்கிறச்சே, நான் ரொம்ப நாளை பேசினேன்னா கந்தல் துணி கட்டுற மாதிரி தான் ஆகிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அப்புறம் பாரதி மகாகவி மாத்திரம் இல்லை, மகா ஞானி, மகரிஷி, மகா சமுத்திரம். அங்கே கிடைக்காத சத் விஷயங்களே கிடையாது. திரை இசை, அப்புறம் வந்து மேடை கச்சேரி, இசைக்கட்டு மூலமாக சில பாடல்களை பிரபலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சமுதிரத்துக்குள்ள ஆழமாக போய் மிக அரிதான அற்புதமான முத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து திருமதி உமா நரேஷ் அவர்களும் அந்த குழுவினரும் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதற்காக என்னுடைய நன்றியும் பாராட்டுதல்களும். இது வந்து செய்யறதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க்கு தேவை. அப்புறம் இந்த காம்பீரிங்கில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, சங்கத்தமிழ், திருவள்ளுவர், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், தாய்மானவர், பாரதிதாசன் வரைக்கும் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்குனா நமக்கு எப்போவுமே ரொம்ப வேர்த்து கொட்டிட்டு பல்ல கடிச்சுட்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் தி ரைட் வேர்ட். த ரைட் வேர்ட் இஸ் பேஷன். பேஷனுக்கு அவங்க நல்ல தமிழில் பேச முயற்சி செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால பேரார்வம், அந்த பேரார்வம் இருக்கிறதுனால தான் இந்த வந்து ப்ரோக்ராம் இவ்வளோ நல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு கிராஃப்ட் ஆர்ட்டாக மாறுற மேஜிக், அந்த பேஷன் இருந்தால் தான் நடக்கும். அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்லேயே நாங்கள் எல்லாரும் மூழ்கி இருந்தோம் இன்னைக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று
வயசு தான் இருந்தார் அவர். இங்கே இருக்கிற பல பேருடைய வயசில் பாதி கூட இல்லை அவருடைய மொத்த வயசும். பள்ளிப்பருவமும் இள வயசும் பாலியப்பருவமும் போயிட்டுனா ஒரு 18 வருஷம் ஆக்டிவாக இருக்கலாம். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதில் அவருக்குள்ள கடவுள் ஆக்கிரமிச்சு இருந்ததுனால அதெல்லாம் கிடைச்சிது. இந்த ஸ்ரத்த, பேஷன், காட்ஸ் கிரேஸ் இதெல்லாமே வந்து சினானிம்ஸ், ஒரு பொருள் பன்மொழி. அதுக்கு அதில் சான்று என்னன்னா என்கிட்ட பேசிக்கிட்டே சொன்னாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டை போடுறச்சு அதை வந்து அபிராமி அந்தாதி பேட்டர்னில் டியூன் பண்ணினேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பாட்டெல்லாம் பற்றி இந்த கம்பேர் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறச்சு அந்த பாட்டு வந்து அந்தாதி வகையை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுது. இது மியர் கோயின்சிடன்ஸ் இல்லை, இவங்களுடைய ஸ்ரத்தைக்கு கிடைச்ச காட்ஸ் கிரேஸ் உடைய அங்கீகாரம். அப்புறம் பாரதினா சரஸ்வதி, கலைவாணினாலும் சரஸ்வதி தான். ஸோ சரஸ்வதி தேவி தன்னை தானே இசைத்து கொண்ட நிகழ்ச்சி இது. அப்புறம் அந்த சரஸ்வதி தேவியும் அவளை கணமளவும் விட்டு பிரியாத மகாலட்சுமி தேவியும் பார்வதி தேவியும் திருமதி உமா நரேஷ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நாம் அனைவருக்கும் இந்த மண்ணுயிருக்கெல்லாம் சகல சௌபாகியங்களையும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். நன்றி. அவர்களுக்கு பிராணேஷ், மயில்சாமி, ஸ்ரீதர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.